அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கவே தான் இவங்க சினிமாவுக்கே போனாங்க. போன பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங் இருக்கும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்லும் போதே வேணாம்னு சொல்லியிருக்கணும். இதேமாரி பெண்களே ஆண்களை கூட்டு வச்சு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நடக்கலன்னு யாருமே இன்னைக்கு வெளியில வரல. அவங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, திறமை இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் கொடுக்க முடியும், என்னை பொறுத்தல தான். ஸோ எல்லாருமே அதை தெரிஞ்சு தான் வர்றாங்க. சினிமா துறைங்கிறது வந்து ஒரு பாவமான சூழ்நிலை தான் சில பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு இன்னைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. நாங்களே ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆண்கள் நல வாரியம்னு ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக அப்படி ஆரம்பித்தோம்னா நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளை வெளில கொண்டு வர முடியும் எங்களால். ப்ராப்ளம் தருது இல்லையா, கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உள்ளே போனால் வெளியே வந்தால் பிளாக்மெயில், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், அதை வேற பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? சொல்கிறேன், அன்னைக்கு ஒருத்தன் கூப்பிட்டான்ல, அன்னைக்கு நீ செருப்பால் அடிச்சுட்டு ஏன்டா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீ வேலையை விட்டு வெளில வந்தனா இன்னொருத்தவனை கூப்பிடுவானா? அதுக்காக இந்த மாதிரி பண்ணலாமா? நடிகை மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஸோ சில பேர் வந்து ஒரு பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயம் வந்து நீக்கப்பட்டிருக்கு பெண்கள் மத்தியில். அந்த மாதிரி ஆணாதிக்கம் பண்ணுற மாதிரி இந்த ட்ரேடு கிடையாது. ஏன்னா அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அந்த ஸ்க்ரீன் பிள்ளை எல்லாம் தெரிஞ்சானே அவங்க நடிக்க வந்திருக்காங்க. நம்மளுடைய பெண்களுடைய உறுப்புகள் ஒரு பாதுகாக்கக்கூடிய முத்துக்கள், வைரங்கள்னு பழங்காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவுத்து போட்டு தெரியும் போது நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒட்டுமொத்தமாக இது ஆண் நடிகர்களுடைய குறைபாடு தான் சொல்கிறீங்களா? அப்படி விஷயத்துக்கு நீங்கள் ஆண்களை தவறாக சொல்கிறீங்களா? நான் ஜென்ரலாக ஆண்களையும் சொல்லலை. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் ஆரம்பித்தது இன்றைக்கி தமிழ்நாடு வரைக்கும் விஸ்வரூபடுத்திருக்கு சினிமா துறை நடக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பிரச்சனை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க, உண்மையிலே அட்ஜஸ்ட்மெண்ட் சினிமா துறையில் இருக்கா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். மலையாள சினிமா ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ் சினிமா வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையான குற்றச்சாட்டு வெளில வந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது காலங்காலமும் சினிமானாலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வெளி உலகத்தில் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சினிமா மட்டும் கிடையாது, எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் யாரோ ஒருத்தவங்க ஒரு மேல் இடத்துக்கு வராங்கன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் வராங்கங்கிறது சில இடங்கள் வெளிப்படையாகவே தெரியும். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு வந்தால் கூட மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளம், வருஷத்துக்கு அதிகபட்சம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், என்னோடய செலவு எல்லாம் போக. ஆனால் ஒரு பெண் ஒரு இடத்துக்கு வேலைக்கு வராங்கன்னா வருஷத்துக்கு 50 லட்சம், எப்படி ஒரே வருடத்தில் 50 லட்சத்துக்கு முன்னேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட திறமையை பார்த்து இருக்கணும், இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சில பெண்கள் குறுக்கு வழியில் போகிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே பெண்கள் தான் தவறான வழியில் போகிறது. அவங்க குறுக்கு வழியில் போயிட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், மற்றவங்களை ஈர்க்கணும்னு சொல்லி ஆண்களை அந்த வலையில் சிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை கொண்டு வருது. இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் என்னை அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறேன். அன்றைக்கி ஒருத்தன் கூப்பிட்டான்ல, அன்றைக்கி நீ செருப்பால் அடிச்சுட்டு ஏன்டா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீ வேலையை விட்டு வெளில வந்தனா இன்னொருத்தவனை கூப்பிடுவானா? இப்போ அங்கேன்னு இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, சினிமாவும் சரி, சீரியலும் சரி, எல்லாத்துக்குமே ஐடி கம்பெனிங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இதாகுது. அப்போ தான் இதுவும் கொடுக்குறாங்க, எல்லாமே நடக்குது. இல்லை, இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? இப்போ நடிகை மேலேயா, நடிகர் மேலேயா? நடிகை மேலே நம்ம எப்படி தப்பு சொல்லணும்? அவங்களோட பொழப்புக்காக போகிறாங்க. அவங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, திறமை இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணலாமா? நடிகை மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கவே தான் இவங்க சினிமாவுக்கே போனாங்க. போன பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங் இருக்கும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்லும் போதே வேணாம்னு சொல்லியிருக்கணும். அப்போ சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கின்னு பணம் சம்பாதிச்சு இன்றைக்கி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றான்னா, என் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிடும் போதே தானே போனேன், அன்றைக்கே நீ கட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஏன்னா எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றீங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பொதுவாக பெண்கள் மோகப்பொருளாக பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம நினைக்கல, அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. நம்ம அந்த மாதிரி எண்ணங்களோட நம்ம பார்வை கிடையாது. பெண்களை இந்த போதைப் பொருளோடு பார்க்குற எண்ணங்கள் நமக்கு இல்லை. அது அவங்க நினைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண இல்லை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நடிக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது விருப்பப்பட்டு தானே போகிறாங்க, விருப்பப்பட்டு தான் போகிறாங்க. கேட்டால் வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அது யாரும் பண்ண முடியாது. அவங்க விருப்பம் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது இல்லையா, அவங்க விருப்பம் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. இது இப்போ இருக்க சூழ்நிலையில் இது அவசியம் இல்லாத சப்ஜெக்ட் தான். ஏன்னா மக்களுக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சினிமா உலகத்தில் தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்ச விஷயம்தான். ஆமாம். இப்போ தெரிஞ்சே ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? அது இப்போ எல்லோரும் ஒரு ஆள் சத்தம் கொடுத்து எல்லோரும் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் குறை சொன்ன உடனே தைரியம் வந்திருக்கும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய செயற்குள்ளே கூப்பிட்டு அதுக்கு ஒரு முடிவெடுத்து நல்லாயிருக்கும் தான். அவர் சொன்னது மாதிரி சினிமா துறைங்கிறது இது எல்லாமே நடக்குதுன்னு தான் நாங்களும் கேள்விப்படுறோம். ஆனால் அது எப்படின்னு தெரியல, எங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நாங்கள் சினிமா துறை கிடையாது, அதனால் இது முதல்ல சொல்லியிருக்கலாம். இப்போ எல்லாருமே ஒரே டைமில் எல்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. ஆமாம் ஆமாம்.
இல்லை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா இது நடக்குது, அப்போ சொல்ல முடியல, ஆனால் இப்போ வந்து சொல்கிறான் அப்படிங்கிறாங்களே. அதான் ஒருத்தர் முன் வந்தோடனே எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிகர் வந்து ஒருத்தர் மேலே உள்ள குற்றச்சாட்டை சுமத்தணுங்கிறதுக்காக சில பேர் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ கூட எல்லா நடிகை மேலே அது மாதிரி குற்றச்சாட்டு சுமத்த முடியாது இல்லை. எல்லா நடிகர் மேலே சுமத்த முடியாது. ஸோ சில பேர் வந்து ஒரு பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயம் வந்து நீக்கப்பட்டிருக்கு பெண்கள் மத்தியில். ஸோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே திருப்பி மறுபடியும் எல்லாமே கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை So ஒட்டுமொத்தமாக அவங்க ஆண் நடிகர் பாதிக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப அதிகமாக சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படின்னு தெரியல, நமக்கு தெரியாது. ஆனால் என்னோட சைடு பார்த்தீங்கன்னா தப்பு தான் அது. ஏதோ அவங்கவுங்களுடைய பொழப்புக்கோசம் தானே அவங்கவுங்க வராங்க, இந்த கஷ்டத்துக்கு வராங்க, சம் பீப்புள் ஜாலிக்கு வராங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அது யார்? ஆண்கள் நடிகர்கள் மிஸ்யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்க தேவையை அவங்க பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. என்னவோ இதை வச்சா தான் அதுக்கு கூட கிடைக்கும், அதை கட்சி அது கிடைக்காதுன்னு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, சினிமாங்கிறது ஒரு மோக பொருள் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது தெரிஞ்சுதானே வர்றாங்க. இன்னைக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யார் கவர்ச்சி யாராவோ சம் அதுதான். பீப்புள் வந்து தெரியாமல் உள்ளே வந்துடுறாங்க இல்லையா. சம் பீப்புள் டஸ் நாட் நோ எப்படி உள்ளே வந்துட்டு பிறகு தான் அவங்களோட இதுவே தெரியுது அவங்களுக்கு எப்படின்ட்டு. இப்படி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி சான்ஸ் இருக்குன்னு தே ஆர் கமிங் இன்சைட். பட் வந்து உள்ளே வந்து பார்த்தா தெரியுது வாட் இஸ் ஹேப்பனிங்னு உள்ளே தான் தெரியுது நம்மளுக்கு. பட் எல்லாருக்கிட்டையும் அதை சொன்னால் அவங்க நேமும் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் பாடிடும். பட் என்னென்னு சொல்ல விரும்பல, யாராவது அவங்க நேமும் போயிடும். ஸோ லேடிஸ் என்ன பண்ணாங்க, அதை உள்ளே வச்சு இந்த மாதிரி சம் பீப்புள் போல்டாக சொல்லுவாங்க, சம் பீப்புள் போல்டாக பேச மாட்டாங்க. போல்டாக இருக்க லேடிஸ் வந்து சொல்லிடுவாங்க. சம் பீப்புள் குடும்ப கஷ்டத்துக்கு வராங்க. அது பெண்கள்லாம் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா இந்த நாட்டில்? சொல்லுங்கள், பெண்கள்லாம் இந்த காலத்தில் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? இல்லை, பெண்கள் மேலே தப்பே சொல்ல முடியாது. இல்லைன்னா இப்போ சினிமா துறையில் பொறுத்தளவு வெளிப்படையாக தெரியும், கதைக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும், ஆபாசமாக நடிக்கணும், எல்லாமே தெரிஞ்சு தான் உள்ளே வர்றாங்க. ஆனால் உள்ளே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாங்கன்னு சொல்கிறத இது எப்படி ஏற்றுக்கிறேன்னு கேட்குறாங்கல்ல. அவங்க தெரிஞ்சு தான் வராங்க, அவங்க நடிக்கிறாங்க, அதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு, நடிப்புக்கேற்ற நீங்கள் பண்ணுங்க, அதுக்காக அது வேறு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேற இல்லை. அவங்க தெரிஞ்சு தான் இதுதான் கதை, இதுதான் சொல்லி வராங்க, கதையை படிக்கிறாங்க, ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க, நடிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. அது வேற அவங்களோட தொழில். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது தனி இல்லையா? நீ இது பண்ணாதான் உனக்கு நான் வாய்ப்பு தருவேன், இது பண்ணாதான் இது தருவேங்கிறது இது இல்லையா? தப்பு இல்லையா? அப்போ பெண்கள் அவ்வளோ தூரம் இதாக இருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை, இப்போ ஒரு படத்தில் நடிக்க வர அப்படின்னாவே ஓப்பனிங்கும் உங்களுக்கு தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றான் அப்படின்னு ஓப்பனாக தெரியும்ல. அப்படியே விலகி வந்திருக்கலாம். ஏன் ஒரு 10-15 வருஷம் நடிச்சு விட்டு இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி 10 வருஷம் முன்னாடி என்னை கூப்பிட்டாரு, என்னை கை பிடிச்சதான் சொல்றது எப்படி? எந்த விதத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்களா? அப்படி எந்த ஒரு இல்லை, இப்போ இன்னைக்கு உள்ள மூத்த நடிகை அனைவரும் அதான் சொல்கிறாங்க, எனக்கும் நடந்துச்சு, நானும் சின்ன வயசுல இருக்கும் நடந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அது என்னவோ அவங்களுக்கு தான் தெரியும். என்ன நடந்தேன்னு நமக்கோ இல்லை மீடியாக்கோ பப்ளிக்கே தெரியும். என்ன நடந்தால் அவங்களுக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்தமாக நடிகர்களை மட்டும் குறை சொல்றது நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களா? எப்படி எல்லா நடிகரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நடிகரை யாருமே குறை சொல்ல, இப்போ நடிகரை யாருமே குறை சொல்ல. அவங்களோட தொழில் விருப்பம் இருந்தால், அவங்களோட திறமை இருந்தால் நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்க. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வாய்ப்பு தருவேன்னு சொல்கிறது தானே. அதை வச்சு தானே இப்போ பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இது எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். எந்த ஒரு இதுலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கே போனாலுமே இது நடக்கு. இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆண்களை தவறாக சொல்கிறீங்களா? நான் ஜென்ரலாக ஆண்களையும் சொல்லலை, அதுதான் கேட்குறேன். நான் ஆண்களையும் தவறாக சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு 100% இது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க இது மறந்து, எல்லா ஆண்களும் நல்லவங்களும் கிடையாது, எல்லா ஆண்களும் கெட்டவங்களும். அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. சொல்லுங்கள், எவ்வளோ ஆண்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் பப்ளிக்காகவே ரோட்டில் பார்த்துட்டு பெண்களை நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மைண்ட் இருக்குது. இந்த மாதிரி மைண்ட் செட் அவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு நம்பி ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் வேலைக்கு அனுப்ப எப்படி? இதோ கல்கத்தாவை எடுத்துடுங்க, ஒரு பெண் டாக்டரு பேரண்ட்ஸ் நம்பி தானே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி இருக்குன்னா, டாக்டருக்கே நம்ம உயிரை காப்பாற்றுதே டாக்டர் தான். அந்த டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறபோது என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இந்தியா ஃபுல்லாக இல்லை, எல்லா நாட்டிலையுமே வேர்ல்டு ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரச்சனை பெண்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை, இது மெயினாக அட்ஜஸ்ட்மெண்ட் யார் காரணம் நினைக்கிறீங்க? அவங்க பெண்கள் தான் சார் காரணம். அவங்க வந்து தூண்டுறாங்க, சில விஷயங்களை வந்து தூண்டி ஆண்களை ஈர்க்கணும், அவங்கள வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி வச்சு ஆண்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆண்கள் ஏதோ ஒரு விஷயத்த தடுமாறும்போது என்ன பண்ணுறான், இவன் ஒன்று அவங்க வலையில் விழுந்துருவாங்க, இன்னொன்று அது வேணான்னு சொல்லி ஒதுக்குனானா அந்த இடத்துல வந்து பெண்ணாதிக்கம், இது வந்து ஆணாதிக்கம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து குறை சொல்கிறது. இந்த மாதிரி ஆண்களை எங்களை வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்களுக்கு ஒரு வலிமையான சட்டம் கிடையாது. பெண்களுக்கு நீங்கள் நினச்சிங்க பல இடங்களில் இதெல்லாம் நடக்குது, நிறைய சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது, அது எங்கேயோ ஒருவர் செய்கிறாரு. ஆனால் ஆண்களுக்கும் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நடக்கலன்னு சொல்ல முடியாது யாருமே.
இதேமாரி பெண்களே ஆண்களை கூட்டு வச்சு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நடக்கலன்னு யாருமே இன்னைக்கு வெளியில் வரல. ஏன்னா அது பெண்கள்னா வெளியில் தெரியுது, ஆண்கள்னா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்களை வந்து மோக பொருளா பாக்குறாங்க, பயன்படுத்திட்டு யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். முதல் வேலை, உன்னுடைய வேலை என்ன? உனக்குன்னு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் எதுக்கு புடவை உடுத்தணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நம்மளுடைய பெண்களுடைய உறுப்புகள் வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய முத்துக்கள், வைரங்கள்னு பழங்காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவுத்து போட்டு திரியும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? அதை நம்ம போய் சொன்னோம்னா, நீங்கள் வந்து தவறானவன், இவன் ஏன் இப்படி, நீ பார்க்குற பார்வை சரியில்லை, நீ ஒரு காம கொடுறேன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெண்களுடைய அந்த இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கான வேல்யூ இருக்கும். நீ வேல்யூ இல்லாத விஷயத்தை வெளில கொண்டு வந்து காமிச்சிட்டு அப்புறம் அவன் இதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான்னு சொல்கிறது வந்து தவறான செயல். அது பெண்கள் தான் முக்கிய காரணம். இப்ப முழுக்க முழுக்க இது யார் தவறு நினைக்கிறீங்க? பார்த்தா யாரு இந்த ஏதாவது பிரச்சனை வந்திருக்குல்ல, இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை வந்திருக்கு. எல்லாம் இது ஆண்கள் பெண்கள் தவறா தான். பெண்கள் தவறா? பெண்கள் தான் தவறு. பெண்களால் தான் இது தவறு. பெண்கள் நடக்கிற நடைமுறை சரியிருந்தா ஆண்கள் ஏன் அதை வந்து கேட்க போறாங்க? இப்ப இதுல வந்து இப்ப நடிகை தப்பு தான் சொல்றீங்களா? அப்படி பெண்களுடைய தப்பு தாங்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஆண்கள் தப்பு கிடையாதா? அவங்க வந்து எதை சொன்ன மாதிரி நான் சொல்லட்டுமா, ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் கோர்க்க முடியும், என்னை பொறுத்தல தான். ஆமாம் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. ஆமாம் அப்ப இது முழுக்க முழுக்க காரணம் இப்ப நடிகைகள் பெண்கள் தாங்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பெண்கள் தான் காரணம். பெண்கள் தான் தவறு. இல்ல ஆண்கள் இப்ப கூப்பிடறனால தானே, ஆண்கள் கூப்பிடறனால தானே பெண்கள் பெண்கள் வர்றதுனால தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றேன். இல்லை, நீ ஸ்டார்டிங்லேயே நான் வர முடியாதுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணின்னு வர முடியாதுங்கன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கணும். அப்போ நீ வந்து அடுத்தவங்கிட்ட சொன்னால் உடனே அது நின்னதுமே உடனே இவன் ஆள் இல்லாததுக்கு அனைத்து சீரியலுக்கோ நடிகத்துக்கோ கூப்பிடுவான். என்னடா இதுமாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட நான் சொல்லுவான், பிரச்சனை வந்திருக்கும். அப்போயே கட் பண்ணிக்கணும். முதல்ல கட் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது. மொத்தமாக எல்லாம் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கின்னு இன்றைக்கெல்லாம் துட்டாகி பில்டிங்கு கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சு இன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றாரு அப்படின்னா எப்படி அது அர்த்தம்? இல்ல இப்ப சினிமால உண்மையில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? அது நம்ம சொல்ல முடியாது, நம்ம வெளியே இருக்க சொல்ல முடியாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பட் அவங்களுடைய மனதில் அப்படி இருந்தாக்கி அதை வெளியே சொல்லி முடிவெடுக்கலாம். இருந்தாலும் ஒரு சினிமாவில் ஒரு 10-15 வருஷம் நல்லா ஊறிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு முன்னாள் வந்து அவர் கையை பிடிச்சி இழுத்தாரு, இன்னைக்கு அவருக்கு படுக்க கூப்பிட்டாரு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான். ஏன்னா இது வந்து அப்போவே சொன்னால் தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். திடீர்னு சொல்ல முடியாது. பழைய மேட்டெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் இது வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள மனசை பொறுத்தா இருக்குது. மனசை பொறுத்தா இருக்கு. ஆமாம். இல்லை இப்போ அப்பயே சொன்னா கூட இப்போ வாய்ப்பு அடிக்காமல் போயிடும், வாய்ப்பு அப்போ மறுக்கப்படும். அவங்க தொழில் பாதிக்கும், அவங்களுடைய வேறு வழி இல்லை. ஸோ அது இப்போ கூட ஒரு பழி வாங்க கூட அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இந்த மாதிரி பண்ணலாம் மாதிரிலாம். ரெண்டாவது எல்லாருமே வளர்ந்த கலைஞர்கள் தான். இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மீட்டிங் போட்டு அந்த பெண்களை நல்லா பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் தொழில் நல்லா வரும். இல்லை ஒட்டுமொத்தமாக ஆணாதிக்கம் மேலே வந்து குற்றம் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி ஆணாதிக்கம் பண்ணுற மாதிரி இந்த தேடு கிடையாது. இதான் அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒருத்தருக்கு அந்த ஸ்க்ரீன் பிள்ளை எல்லாம் தெரிஞ்சேன்னா அவங்க நடிக்க வந்திருக்காங்க. ஸோ ஆணாதிக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, அந்த ஃபீல்டில் கிடையாது, அதனால் சொல்ல முடியாது. ஜென்ரலாக சொல்ல முடியும். ஜென்ரலாக வந்து மக்களுக்கு இப்போ இருக்க சூழ்நிலை இந்த மேட்ரு வந்து ஒரு அவசியமில்லாத மேட்ரு. ஏன்னா இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட இது மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா இந்த மேட்ரு அதிகமாக பேசப்படுது. இது வந்து மூத்த கலைஞர்கள் தான் உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஸோ எல்லாருமே அதை தெரிஞ்சு தான் வர்றாங்க. சினிமா துறைங்கிறது வந்து ஒரு பாவமான சூழ்நிலை தான் சில பேர் பார்க்குறாங்க. ஸோ அது போய் உள்ளே போயிட்டாலே வேறு மாதிரி தான் நடக்குது. அப்படி இல்லை மேடம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியாமல் பல பேர் உள்ளே வந்துட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உள்ளே வந்ததுக்கு நம்ம தெரியாதா? நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது இப்போ இது எப்படி நீங்கள் தெரிஞ்சால் வெளில போயிருக்கலாமே? ஏன் திரும்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இல்லை திரும்ப ஏன் 10-15 வருஷம் திரும்ப நல்லா அந்த சினி ஃபீல்ட்லேயே இருந்துட்டு இப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்து அவர் வந்து கஷ்டத்துக்கு தான் வராங்க சார். அவங்களோட இன்கம் பத்தாமல் இருக்கலாம், மேபி ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், எல்லாம் எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு இல்லையா? யாருக்குமே இதுதான் பர்டிகுலர் வாண்டட் தான் வராங்க. பட் இதை வச்சு அவங்க வந்து இது ஒரு இப்போ இதுவாக பண்ணி பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வராங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புது. தப்பு தான். மற்ற துறையோட சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு பொதுவான ஒரு கருத்து தெரியும், எல்லாருக்குமே எல்லாரும் தெரிஞ்சு தானமா வர்றாங்க. அக்செப்ட் பண்ணலன்னா சான்ஸ் இது ப்ராப்ளம் வருது இல்லையா? கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உள்ளே போனால் வெளியே வந்தால் பிளாக்மெயில், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், அதை வேற பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்புக்கு அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது சொல்கிறாங்க, சம் பீப்புள் சொல்கிறாங்க, சம் பீப்புள் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒட்டு மொத்தமாக இது ஆண் நடிகர்களுடைய குறைபாடு தான் சொல்கிறீங்களா? அப்படி
ஆமாம். இன்னைக்கு வந்து இன்னைய காலகட்டத்தில் வந்து ஆண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. நாங்களே ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் நல வாரியம்னு ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக அப்படி ஆரம்பித்தோம்னா நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளை வெளில கொண்டு வர முடியும் எங்களால். நாங்கள் வந்து ஏதாவது இப்போ கூட நான் பேசுகிற பேச்சில் ஏதாவது ஒரு குத்தம் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதை ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கி பெண்கள் நல வாரியத்திலேருந்து என்னை கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் மன ரீதியாகவும் ஒரு மென்டலி வந்து ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பெண்கள் தான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.